வணக்கம். எங்க கூட சேர்ந்து மும்பை லைஃப் ஸ்டைல பார்க்க வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைம் ஆயிடுச்சு, எந்திரிங்க எந்திரிங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே. டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ் போகணும். சரி எழுந்துட்டேன். போய் பிரஷ் பண்ணிட்டு குளிங்க, நான் டிபன் ரெடி பண்றேன். மண்டே வந்தாலே பிஸியா ஆயிடும். சீக்கிரம் அந்த ஆபீஸ் போகணும். டிராபிக் எப்படி போறதுன்னு தெரியல. வேகமா பல்ல விலக்கி குளிப்போம். ஆபீஸ் போற டைம் ஆயிடுச்சு, லிப்ஸ்டிக் வர காணோம். என்னாச்சு? ஏன் இப்படி பதற? இந்த லிப்ஸ்டிக் எங்கேயோ மாயமாயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இந்த மாட்டு ஷேடை யூஸ் பண்ணு, நல்லா இருக்கும். ஓ சரி, நீ சொல்றது சரி, நன்றி. இன்று நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். முதல்ல தலை சீவலாம். இப்ப லிப்ஸ்டிக் போடலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் டே. சண்டே ஒரு நாள் தான் லீவ் இருக்கு. அது சீக்கிரமா முடிஞ்சது. இந்த மண்டே வேணாம், மறுபடியும் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. சரி, இந்த தோசையை சுட்டு இந்த பால் அவருக்கு கொடுக்கணும். டைம் ஆச்சு. லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கணும். ஆபீஸ் வேற டைம் ஆச்சு. இந்த கிரேப்பையும் இங்கே வை. சாப்பாடு எல்லாம் ரெடி, போகலாம். இந்த வாட்ச் எங்க வச்ச, நீ வந்து எடுத்து கொடு. என்ன, நீயே எடுத்துக்கலாமே? இல்ல, நீ கொண்டா சீக்கிரம். சரி, இதோ கொண்டு தரேன். நன்றி. நீ இல்லாட்டி நான் கஷ்டப்பட்டு இருப்பேன். அதான் நான் எப்பவும் இப்படிதான். அம்மா, தோசை ரெடி ஆயிடுச்சா? அம்மா ரெடி ஆயிடுச்சு. மீனா கிளம்பிட்டியா? ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, வா 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆமா, நானும் ரெடி. வா போகலாம். சூப்பர், சீக்கிரமா கிளம்பலாம். ஓகே, போகலாம். சட்னி போட்டாங்க. எனக்கு போதும், நீ உட்காந்து சாப்பிடு. லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இல்ல, நான் பண்ணிட்டேன். சரி, நீயும் சாப்பிடு. சாப்பிடுறேன். எம்மதமும் சம்மதமும் எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா இருக்கணும். ஆமாம், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்படிதான் ஆகும். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். வீட்டை பூட்டி முடிஞ்சிட்டு லிஃப்ட்டுக்கு போறேன் பாரு. சரி, போகலாம். இறங்கி கீழே பார்க்கிங் போகலாம். ஓகே. இந்த சிக்னல்ல எவ்வளவு நேரம் நிக்கிறது பாரு. இவங்க எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுமையா இரு, சிக்னல் மாறட்டும். இந்த மாதிரி போறவங்க தான் ஆக்சிடென்ட் நடக்குது. அதான் சொல்றேன், கவனமா இருக்கணும். இந்த டிராஃபிக் ஜாமே கொன்னுடுது. இந்த மும்பை டிராபிக் எப்பதான் மாறப்போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் நான் ஆபீஸ் போறதுக்குள்ள போதும் ஆகிடுது. நான் உன்னை ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விடுறேன். நீ பார்த்து ட்ரெயின் பிடிச்சு போயிட்டு வா. சரி, நீ கவனமா போ. இன்னும் கொஞ்ச தூரத்துல ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். சரி, கவனமா ஓட்டு. வா, இங்க நிறுத்துறேன். கவனமா போ. நீங்களும் கவனமா வீட்டுக்கு போங்க. பயம்பே. எங்க கை கால் படக்கூடாதுன்னா நீங்க தனியா டாக்ஸில வரணும்னு எதுக்கு இந்த ட்ரெயின்ல வரீங்க? கூட்டத்தை பாருங்க, நாங்க எல்லாம் இந்த கூட்ட நெரிசல்ல தான் போறோம். இதுல எப்படி போக முடியும் சொல்லுங்க? பொறுமையா இருங்க மேடம். இந்த கூட்டத்துல எப்படி போகிறதுன்னு தெரியல. பயப்படாதீங்க, இதான் டெய்லி நம்ம லைஃப். ஆமா, இப்படிதான் கூட்டத்துல போனோம் ட்ரெயின்ல. ஒவ்வொரு நாளும் இதே கஷ்டம். இந்த ட்ரெயின் ஜர்னி மறக்க முடியாது. இப்ப ஒரு வழியா ஆபீஸ் வந்தாச்சு அப்பா. சரி, ஓர்க்க பாப்போம். சரி, இந்த டேட்டா கொஞ்சம் சரி பார்க்கலாம். கௌசி, நீ வைக்கிற இந்த சாம்பாரே சூப்பர் தான். சூப்பர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இல்ல, இது சாதாரண சாம்பார்ல ஸ்பெஷல். நன்றி, நீங்க சாப்பிடுறத பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொடுங்க. இங்கேயே இருக்கு, வாங்க. நாளைக்கு நானும் என் கனவுல பீச் போலான்னு இருக்கோம். என்ன, நாளைக்கு எங்களோட வெட்டிங் டே. நானும் நேத்து தாண்டி பீச் போயிட்டு வந்தேன். அப்போ நாம எல்லாரும் சேர்ந்து போகலாமே? இந்த சாரில நீ ரொம்ப அழகா இருந்த. நான் ஆபீஸ்லயே சொல்லணும்னு நினைச்சேன். நீயும் இந்த கம்மல் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அடட, நன்றி. நீங்க 2 பேரும் சூப்பர். உண்மையா சொல்றேன், நீ இன்னைக்கு ரொம்ப ஜோலா இருக்கு. நன்றி நண்பர்களே, இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாபாஜி நல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. பக்கத்துல பானிபூரி கடை இருக்கு. பானிபூரி சாப்பிடலாமா? ஓகே, போகலாம். சூப்பர். நாளைக்கு ஒரு நாள் ஆபீஸ் லீவ். ஜாலி. ஹஸ்பண்ட் கால் பண்ணுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல பிக்கப் பண்ணிட்டு சொல்லிட்டேன். இந்த ஒன் டே போயிட்டு வர்றதுக்குள்ள ஆபீஸ்க்கு போதும். என்ன ஆச்சு மேடம்? நான் இது நாளைக்கு இப்படிதான் போக போறேன். சரிம்மா, நாளைக்கு பார்க்கலாம். இல்ல, முடிவா இப்படிதான். எப்படியோ ஒரு வாட்டி ஆபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டோர் ஓபன் பண்ணி உள்ள போகலாம். லவ் யூ டியர். லவ் யூ டூ டியர். இந்த சென்னா மசாலா வச்சுட்டு சப்பாத்தி போட்டா நைட் டின்னர் ரெடி. மசாலாவை நன்றாக கலந்து கொள்ளலாம். இப்போது சப்பாத்தியுடன் சேர்த்து எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், ரெடியானது. இன்னும் 2 சப்பாத்தி வச்சுக்கோங்க, போதுமா? நீதான் பாவம் வேலைக்கும் போயிட்டு வந்துவிட்டு சமைச்சிட்டு இருக்க. அதுக்கு தான் சமைக்க ஆள் வச்சுக்கலாம். வேணான்ற. சரி, சீக்கிரம் சாப்பிடுங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டாலும் படுக்கலாம். சரிம்மா, நீயும் சாப்பிடு. நான் சாப்பிடுறேன். நீ சீக்கிரம் முடி. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எழுந்துடலாம். சரி, நாளைக்கு ஆபீஸ் போகணும். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி தானே? நாம 2 பேரும் போய் விநாயகர் பார்க்கலாமா? ஆமா கண்ணா, நல்ல ஐடியா. நீ என்னோட வர்றியா? கண்டிப்பா வருவேன்.
கணபதி பாப்பா மலரடி பாப்பா கணபதி பாப்பா மலரடி பாப்பா கணபதி பாப்பா ஓரிய கணபதி பாப்பா ஓரிய கணபதி பாப்பா மலரடி பாப்பா கணபதி பாப்பா ஹோரியா. தான விநாயகர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா ரொம்ப அழகா இருக்கு. இந்த உற்சவம் சூப்பர். பாருங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி மும்மலி எப்பேற்பட்ட கொண்டாட்டம். ஆமா இங்க எல்லாரும் ஒருத்தர் சாயங்காலம் பூசிப்பாங்க. ஆரத்தி எடுப்போம் வா. கணபதி பாப்பா மோரியா உச்சயா மோரியா. ஞானமையா கொண்டாட்டோம். இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவுல நாம ஒருத்தருக்கு சாயம் பூசுவோம். ஆமா இது ரொம்ப சந்தோஷம் தரும். இந்த சிவப்பு சாயம் உனக்கு. நன்றி. இப்போ என் பச்சை சாயம் உனக்கு. இந்த பண்டிகை எப்போ இப்படிதான் சிறப்பாக கொண்டாடணும். இதுதான் மும்பையின் புகழ்பெற்ற கேட்வே ஆஃப் இந்தியா. அருமையா இருக்கு. இங்க கடலூர் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஆமா இந்த கடற்கரை மீன் பிடிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் பிரபலம். ஆமா கடலூர் ரொம்ப டேஸ்டியா இருக்குமே. கண்டிப்பா அந்த படத்துல பாரு ரொம்ப அழகா இருக்கு. இதுப்பா சூப்பர் ஐடியா. இங்க பாரு பானிபூரி ஸ்டால் சாப்பிடலாமா? ஆமா ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு. வாங்க சார் மேடம் ஃப்ரெஷ் பானிபூரி 2 பிளேட் கொடுங்க. சூப்பர் டேஸ்ட். இந்த நெக்லஸ் இங்கே வாங்கண்ணா. இன்னும் வேணுமா? என்னங்க நான் 2 புடவை எடுத்துக்கவா? எடுத்துக்கோ நானும் 2 சட்டை 2 பேண்ட் எடுக்கிறேன். அப்போ இந்த ஸ்டால பார்க்கலாமா? சரி நல்லா புடிச்சுக்கோ. இதுதான் மும்பையில் ரொம்ப சீப்பா கிடைக்கும். அப்படியா எல்லாமே சீப்பா கிடைக்குமா? ஆமா Dress இல்லாத எல்லாமே கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். ஓ இங்க தான் பாதி பேர் ஷாப்பிங் பண்றாங்களா? ஆமா மும்பையில் இருக்க பாதி பேர் இங்க வந்து Dress இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம சேனல்ல மும்பை கிராமத்து லைஃப் ஸ்டைல் பார்க்கலாமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடம் ரொம்ப சூப்பர்.